கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடவுள் எப்படிப்பட்டவர் என்று மனிதர்கள் மத்தியிலே காணப்படும் சில கண்ணோட்டங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். அதன் பின்பு கடவுளே இந்த உலகத்தையும் நம்மையும் சிருஷ்டித்தவர் என்று நாம் கற்றுக்கொண்டோம். இனி சில நாட்களுக்கு சிருஷ்டிப்பின் மூலமாக கடவுள் தன்னை எவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். How has God revealed himself through his creation? 1 யோவான் 4:8 கூறுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கின்றார். தேவன் அன்பாகவே இருக்கின்றார். பிரியமானவர்களே, கடவுள் அன்பானவர். ஆனால் அன்பு ஒருபோதும் கடவுளாகாது. அன்பு என்பது ஒரு குணாதிசயம். இட்ஸ் a virtue. அது ஒரு நாளும் கடவுளாகாது. கடவுளே அன்பானவராய் இருக்கிறார். இதுதான் வேத போதனை. நமக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பலாம். இந்த சிருஷ்டி படைப்பு, மனிதன் பாவம் செய்வான், கடவுளுக்கு முன்கூட்டியே தெரியுமே, ஏன்னா அவர் சகலத்தையும் அறிந்தவர். எதுக்காக இந்த மனிதனை படைக்க வேண்டாம்? இன்னைக்கு இந்த உலகத்துல இவ்வளோ பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருக்குதே, சமூக அநீதி இருக்குதே, ஏன் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை படைக்கணும் என்ற கேள்வி நமக்குள்ளாக வரலாம். ஒருவேளை கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது அது எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பின்வரும் ஒரு தியானத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆனால் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து, எதற்காக கடவுள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார்? ஏன்னா கடவுள் அன்பானவர். God is love. இந்த படைப்பு தேவன் அன்பானவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒரு கணவன் மனைவி திருமணம் செய்து கொண்ட உடனே அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடாக பிள்ளைகள் பிறக்கின்றன. சமீபத்தில் நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். அங்க திருமணம் செய்து கொள்கின்ற 2 பேரை சந்திக்க நேரிட்டது. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க கல்யாணம் பண்ண போறோம், ஆனா நாங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள போவதில்லை. நான் கேட்டேன், ஏன்? ஏன்னா we want to enjoy life. இந்த வாழ்க்கையை நாங்க அனுபவிக்கணும். பிள்ளைகள் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக நாங்க எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும், எங்களுடைய சுதந்திரத்தை நாங்க இழக்கணும், எங்களுடைய சந்தோஷத்தை நாங்க இழக்கணும். இனி வரும் நாட்கள் நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறோம். ஆகையினால பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள போவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, நிறைய நேரத்துல நாம் சுயநலமாய் இருக்கும்போது நம்மை பற்றி மட்டுமே சிந்திக்கிறவர்களாக இருப்போம். இப்ப கடவுள் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாகவே அவர் கடவுளாகவே இருக்கார். He is God. ஒண்ணுமே இல்லாத போதும் அவர் கடவுள். அதுதான் அவருடைய தன்மை. அதே போல இந்த உலகம் அவருக்கு அவசியம் இல்லை, இந்த படைப்புகள் அவருக்கு அவசியம் இல்லை. இருப்பினும் அவர் ஏன் படைத்தார்? அது அவருடைய அன்பின் வெளிப்பாடு. நாம் அன்புள்ளவர்களாக இருக்கும்போது நாம் செயல்படுபவர்களாக இருப்போம். இப்ப நம்ம பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது, அந்த பிள்ளைகளை வளர்ப்பது, அதுவும் நம்முடைய இந்திய கலாச்சாரத்துல, தமிழ் கலாச்சாரத்துல அந்த பிள்ளைகள் மட்டும் இல்ல, அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது அவர்களையும் நம்ம என்ன பண்றோம்? கவனித்துக் கொள்ளணும்னு சொல்லி விரும்புறோம். அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்காக தியாகம் பண்றோம். இதெல்லாம் ஏன்? இதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் இருக்கின்ற அன்பின் ஒரு வெளிப்பாடு. இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்காதது காரணம் என்னது? அன்பற்ற நிலை. தேவன் அன்பானவர் மட்டுமில்ல, தேவன் அன்பானவராய் இருப்பதினாலே அவர் உறவுகளை விரும்புகிறார். மனிதனை தன்னுடைய சாயலில் தேவன் படைத்தார் என்று வேதம் கூறும்போது அதனுடைய ஒரு முக்கியமான காரணம், மனிதனோடு தேவன் தொடர்புடையவராய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அன்பற்ற ஒரு நபரால் உறவுகளை வளர்த்து கொள்ள முடியாது, உறவுகளை பேணி பாதுகாக்க முடியாது. He cannot create relationships and he cannot maintain relationship. அன்பு தனிமையை விரும்புவதில்லை. அன்பு எப்போதும் தன்னோடு கூட நிறைய நபர்கள் இருக்கணும், அவங்க மேல அன்பை வெளிப்படுத்தணும், அவருடைய அன்பை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒரு குணமாக இருக்கிறது. இப்ப தேவன் அன்பானவராய் இருக்கிறபடினாலே மூவர் ஒன்றான தேவனுக்குள்ளாக இருந்த அந்த அன்பை படைப்புகளோடு அவர் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆகையினால் நம்மை சிருஷ்டித்தார். அன்பு தன்னை சார்ந்தவர்களுடைய குற்றங்களுக்காக தான் தண்டனையை ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது. அன்பு எப்படிப்பட்டதா இருக்குதுங்க? தன்னை சார்ந்தவர்கள் தவறு செய்யும் போது
அந்த தவறுகளை சரி செய்வதற்காக தன்னை தியாகம் செய்வதுதான் அன்பு. நிறைய நேரத்துல பிள்ளைகளுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்காக பெற்றோர் தங்களையே தியாகம் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு நண்பனுடைய தவறிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக பல நண்பர்கள் தங்களே தியாகம் செய்யறவங்களா இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, கடவுள் மனிதனை படைப்பதற்கு முன்பதாகவே ரட்சிப்பின் திட்டத்தை உருவாக்கினார். மனிதன் எப்படி பாவியாக மாறுவான், அந்த பாவியாகிய மனிதனால் இந்த உலகம் எவ்வாறு பாதிக்கப்படும், அந்த பாவத்திலிருந்து அந்த பாவ மனிதனையும் இந்த உலகையும் எவ்வாறு மீட்பதென்று கடவுள் ஒரு திட்டத்தை உலகம் உருவாவதற்கு முன்பதாகவே தீர்மானித்தார், திட்டம் வகுத்தார். தேவன் அன்பானவரா இருக்கிறனால தன் மனிதனை படைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்த போதும் மனிதனை படைத்தார். தான் படைத்த மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே தியாகம் செய்து அந்த மனிதனுடைய தவறுகளிலிருந்து பாவத்திலிருந்து அவனை விடுவித்து அவனுக்கு ஒரு நித்திய நம்பிக்கையும் நித்திய வாழ்வையும் அளிப்பவராக இருக்கிறார். இந்த சிருஷ்டிப்பு எதை காண்பிக்குது? கடவுள் அன்பான தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் கிருபையுள்ள தேவன், அவர் நம்மோடு தொடர்பு கொள்ள விரும்புகிற தேவன். அந்த அன்பான தேவனை நாமும் நேசித்து அவரோடு கூட ஒரு ஆழமான உறவிலே நிலைத்திருந்து பாவத்தை விட்டு விலகி வாழ அவர்தாமே நமக்கு கிருபை அளிப்பாராக. ஆமேன்.